ஸோ அனைவருக்கும் இனிய வணக்கம். இனி வீடியோவில் நம்ம என்ன பார்த்து போறோம் அப்படின்னா, நம்மகிட்ட விவோ V29 ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செட் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபேக்ட்ரி செட் பண்ணிக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து போகிறோம். இதில் நீங்கள் ஃபேக்ட்ரி செட் பண்ணால் அப்படின்னா அந்த கிளியர் டேட்டா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அது நம்ம ஆன்லைன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து போகிறோம். இப்போ நம்ம இதை பாஸ்புக் மூலில் கனெக்ட் பண்ணலாம். பாஸ்போர்ட் மூலயமா கனெக்ட் பண்ணி தான் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து குவால்காம் CPU. ஒரு ரீஸ்டார்ட் வால்யூம் அப் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்ல கனெக்ட் ஆகிடும். இப்போ என்ன கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல ரிகவர்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் ஆப்ஷன் தெரியாது, அதுவும் காட்டுறப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய மொபைல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, பண்ணிக்கலாம். இல்லை கிளியர் டேட்டா போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேஷ் இருக்கு. ஓகே, இப்போ அதெல்லாம் நம்மளுடைய பிசியில் நம்மளுடைய சோர்ஸோட ஐபி போட்டுக்கலாம். சரி, இந்த ஐபி போட்டதா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிவைஸ்க்கு கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் ஆப் மூலிமா அதெல்லாம் நம்மளுடைய மொபைல் ரீசெட் ஆகிடும். ஸோ நான் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீப்ளக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய மொபைல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார வந்து ஆட்டோமேட்டிக்காக இடிஎல் கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. சர்வீசிங் யுவர் டிவைஸ்னு எடுத்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎலுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிட்டு இருக்கு. ஃபேக்ட்ரி ரீசெட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் பண்ணிட்டு நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, சர்வீசிங் யுவர் டிவைஸில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொபைல் இப்போ பூட் ஆகுது. ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரிங் டேட்டா, அந்த டேட்டா வந்து கிளியர் ஆகுது. ஸோ அதாவது மொபைல் ரீசெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை அப்படியே ஆன் ஆகட்டும், உங்களுக்கு செட்டப் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் டிவைஸ் ஃபினிஷ்டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ஃபினிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஆன் ஆகிட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செட்டப் பண்ணி காட்டுறேன். இதில் எஃப்ஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அன்லாக்கிங் ஃப்ளாஷிங் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதை செட்டப் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மொபைல் ரெடி பண்ணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.